பாரதிபுரம் எழுச்சி நகரம் ஃப்ரீடம் கிளப்போடு பொங்கி எழும் உறவுகள் சித்திரை வந்தால் விளையாட்டு விழா சிறகடிக்கும் நம்பூரின் பாரம்பரிய கலா விழாக்களை கட்டும் சித்திரை காலை மழை சாரல் போல மகிழ்ச்சி பூசை ஃப்ரீடம் கிளப்பின் கொடியே நிமிரும் ஊரின் மனதெல்லாம் ஒற்றுமை பெறும் கபடி குறும்படம் ஓட்டம் கலந்த பந்தய திருவிழா ஒலியை கொண்ட பசங்க சப்தம் பட்டாசு வெடிப்பு வெற்றிக்கு வாழ்த்து விதியில் களிப்பு வயதில்லை விதி இல்லை விளையாட்டுக்குள்ள ஊரே திரளும் ஒரு முத்து சுற்றில் பாதகங்கள் அல்ல நம் வெற்றியின் அளவு ஊரின் உறவுகள் தான் நம் பெருமை வழி எருவில் பாரதிபுரம் சித்திரை விழா வண்ணம் ஃப்ரீடம் கிளப்போடு பாடும் இளங்கண்ணம் சித்திரை வந்தால் விளையாட்டு விழா சிறகடிக்கும் நம் ஊரின் பாரம்பரிய கலா விழாக்களை கட்டும் சித்திரை காலை மழை சாரல் போல மகிழ்ச்சி பூசை ஃப்ரீடம் கிளப்பின் கொடியே நிமிரும் ஊரின் மனதெல்லாம் ஒற்றுமை பெறும் கபடி குறும்படம் ஓட்டம் கலந்த பந்தய திருவிழா ஒலியை கொண்ட பசங்க சப்தம் பட்டாசு வெடிப்பு வெற்றிக்கு வாழ்த்து விதியில் களிப்பு வயதில்லை சீட்டி பாட்டை புள்ள ஓடையில அது என்னன்னு சொன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். அழகா ஆடுறவும் எப்படி ஆட்டம் அழகான கண்ணாடி போட்டு வந்தியா வேணா அதுக்கேற்ற மாதிரி கையிலேயும் ரெண்டு என்ன பூலா அது என்னன்னு சொல்லுவாங்க இதை ஓகே. ஆனால் இந்த வயசில் ஆடுறாவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் இது. அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் எங்களோட குச்சியை சார்பாகவும் நிழல் ஸ்டுடியோ சார்பாகவும். எத்தனை வயசு இருக்கும்? 4-5 வயது ஆയിരിக்க மாட்டேன் நினைக்கிறேன். என்ன அப்படிதான் நினைக்கிறேன். இதில் நடன ஆசிரியர் அவருக்கு டான்ஸ் ஸ்டெப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறாவு. பார்த்தீங்கன்னா அவங்களை தெரிஞ்சிருக்குமா? நான் ஒழிச்சிட்டாவு பார்ப்போம். இங்கே நடன ஆசிரியருக்கு கொஞ்சம் பக்கம்னு நினைக்கிறேன். அதனால ஒழிச்சிட்டாவு. மோகன ரவி மிஸ் மோகன ரவி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ்ஸஸ் ஆக போறாவு. முதலாவது ஆரம்பிக்கிறதே வந்து தாராநடை சிறியவர்களுக்காக, அதாவது பாலபாடசாலை மாணவர்களுக்காக முதலாவதாக தாராநடை போட்டி நடைபெற போகுது. இந்த தாராநடையோட உங்களோட நாங்கள் ஜாயின் பண்றோம். வாங்க அப்படி வாங்க சிறிய பிள்ளைகள், அதாவது நாங்கள் பாலர் பாடசாலைகளுக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு இப்போது தாராநடை வைத்துள்ளோம். தாராநடையிலிருந்து போயிட்டு அங்கால போட்டு இருக்குது, கயிறு போட்டு இருக்குது, நேரே போட்டு இருக்குது. அதுலேருந்து எல்லாரையும் காட்டுறோம். எப்படி நடக்காங்கன்னு சரியா தெரியல. பார்த்தோம்னா தாராநடை வந்து பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாங்க. எல்லா பிள்ளைகளும் வந்து தாராநடைக்கான ஆயுதத்தில் வைக்காங்க. தற்பொழுது நாங்கள் 17 தாராக்களை கொண்டு நடக்க விட்டோம். அந்த 17 தாராக்களை தாங்கள் ஒரே ஒரு தாரா அடுத்த விளையாட்டை நீங்கள் 20-30க்கு மேல இருக்கலாம். அதை விட கூட தான் இருக்குது. கூட தான் இருக்குது. 50-60 ஏன்னா இங்கே போட்டியாளர்கள் காட்டுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. எத்தனை இருக்கு என்னலாம் என்ற சாத்தியம் இல்லை. என்ற சாத்தியம் இல்லை. ஆனால் எல்லாம் வந்து முதலாம் ஆண்டு பிள்ளைகள் தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளோட நாங்கள் இப்போ பார்ப்போம். யாரும் அல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கட்டாயம்
ஏன் பிள்ளைகளுக்கு முட்டை ஏண்டா விருப்பம் தானே முட்டாயண்டா விருப்பம் தான் இதுல கிடைக்காம மிச்சம் வராம போக மாட்டீங்களா நடைபெற்று முடிந்த பைபிள் இதுதானே நம்ம ஓட்டத்தை பின்னுக்கு பார்ப்போம் தற்பொழுது என்னென்ன முட்டை ஓட்டத்துல பிள்ளைகள் எடுக்காத முட்டையை ரோலெக்ஸ் தூக்குறதுக்கு சிறுவர்களுக்காக வரும் ஒரு மாணவர்களுக்கு மிட்டாய் போட்டியிலே ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் அந்த நம்பரை கொண்டு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு வின் பண்றதா அறிவிக்கப்படும் இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் மன கிடைச்சிருக்கு மிச்சமா அரங்கேறி இருந்தது இந்த போட்டியிலே பங்கு பெற்றிய அந்த சிறுவர்கள் பார்த்தா இதுக்கெல்லாம் நிறைய மிட்டாய் இருக்குது இந்த மிட்டாய் நம்ம சின்னல சாப்பிட்டு இருக்கிறோம் ஆனா இதுக்குள்ள நம்பர் தெரியல பாப்போம் சின்ன பருவத்துல நம்ம 50% ₹1 அப்படி கொடுத்து 4-5 பிஸ்கட் இல்ல பூ பிஸ்கட் என்று சொல்றது அந்த பிஸ்கட் தான் இது இந்த பிஸ்கட் கிடைக்கிறதே பெரிய சாத்தியமில்ல உண்டு இன்றைக்கு நம்ம இவர்கிட்ட வந்ததால ஒரு பிஸ்கட் எடுத்துருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் இலக்கம் இருந்தா இதுக்கு இல்லை நம்மளுக்கு பரிசு தருவாங்களா இல்லை இதான அந்த பிஸ்கட் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க 90s கிட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கீங்க நீங்க சாப்பிட்டுருப்பீங்க இந்த என்ன இத சாப்பிட்டாக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கீழே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கமெண்ட் அடிக்க மாட்டேன்டா பாப்போம் இவங்க இப்ப மிட்டாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க எத்தனாம் தரம் படிக்கீங்க எத்தனாம் தரம் 1, 2, 3 தரமா படிக்கீங்க எத்தனாம் 2ஆம் தரம் படிக்கீங்க ஏற்கனவே நீங்க மிட்டாய் ஓட்டத்துல கலந்து கொண்டீங்களா என்ன அதுல பரிசு இல்லையா இப்ப பலூன் ஊதுவீங்களா ஊதுவீங்கண்ணே பாப்போமா எத்தனாம் ஆண்டு படிக்கீங்க 2ஆம் ஆண்டுவா 2ஆம் ஆண்டு படிக்கிறா புள்ள என்ன விளையாட்டு தெரியுமா அது என்ன விளையாட்டு செய்ய போறாங்கன்னு தெரியுமா பலூன் ஊதுறது பலூன் ஊதி உடைக்கணும் சரியா உடைப்பீங்களா உடைப்பீங்கண்ணே உங்களோட பேர் என்ன விளையாட்டு தெரிஞ்சானே என்ன ஓட்டுறோம் பலூன் ஊத போறோம் பலூன் ஊதுறது ரெடியானே நீங்க பலூன் ஊதுறா உங்களுக்கு விருப்பமா லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சு வந்திருக்கீங்க இப்ப லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சிருமே அழிஞ்சிருமே அழியாதா நீங்க 2ஆம் ஆண்டு படிக்கீங்க ஓகே தம்பி என்ன பேர் ஜேருசன் உங்களுக்கு பலூன் ஊதுறது பிடிக்குமா வாங்க போ அங்க வாங்க அப்படியே பார்த்தோம்னா தம்பி ஜேருசன் 2ஆம் ஆண்டு படிக்காரு பலூன் ஊதுறதுக்கு வந்திருக்காரு எப்படி பலூன் ஊதுறது தெரியுமா நாங்க தம்பியை பிடிச்சி கேட்போம் வந்து நாங்க ஆனா வந்து அந்த டைம்ல அவரு பலூன் எடுக்கிறதுக்காக ஓடிட்டாரு பாப்போம் வாங்க ஓகே பிள்ளைகள் ஓடி வராங்க பலூன் ஊதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க தம்பி எப்படி வாங்க பலூன் ஊதுறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸல் வச்சுப்பாங்களா கிட்ட போய் காட்டும் பாப்போம் அந்த புள்ள பெஸ்ட்டுக்கு தான் வடிச்சிட்டு அங்க ஓடுறதா யாருகிட்ட போய் சொல்ல போகுது இந்த படியம் தான் பலூன் ஊதி எடுத்த பின்மணிக்கார முதலாவதாக ஓடி இருக்கிறாரு பாருங்க முதலாவதாக வந்திருக்காரு ஒருத்தர் தான் இப்ப எடுக்கலாமாம் அதனால இப்ப யாரை எடுக்கிறன்றது அது ஒரு தீர்மானம் இல்லாம இருக்குது யாரு பேச வந்து இவர்தான் வந்து சதானந்தம் சஸ்வினா வந்திருக்கிறாராம் இவர்தான் முதலா இப்ப வந்து இதுக்குள்ளே கழக உறுப்பினருக்குள்ளே கொஞ்சம் டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கு யார் ஓடி வந்தேன்னு தெரியாம மாமா வாங்க இந்த பொடியன் இல்ல இந்த பிள்ளை தான் முதலாவதாக வந்திருக்கிறாவோ என்னன்னு சொன்னா இந்த பிள்ளை வந்து உடைச்சிட்டு அவங்களோட அம்மாட்ட போயிட்டுது இவ தான் முதலாவதாக வந்திருக்கிறாவோ வந்து அவங்களோட அம்மாட்ட போயிட்டாவோ அதனால இவ கண்டுபிடிச்சி இப்பதான் எடுத்துருக்கிறாங்க ஓகே வாழ்த்துக்கள் எத்தனை மாட்ட படிக்கீங்க 9 படிக்கீங்க என்ன 4ஆம் ஆண்டா ஓகே இந்த பலூன் எப்படி உடைச்ச நீங்க ஊதி போட்டு கையால நினைச்சீங்களா பாத்தீங்கன்னா அந்த ரிக்ஷக்குள்ள செதியாக கையாண்டுருக்கு அதனால அவ முதலாவது இடத்தை பிடிச்சிட்டா ஓகே வாழ்த்துக்கள் அடுத்த போட்டியில கலந்து கொள்றா என்ன போட்டியில ஓகே போயிட்டு வாங்களா ஓகே வீரர்களுக்கான அந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது இரண்டாம் இடத்தை பெற்றவருக்கு எவ்வளவு கொடுத்தவங்க 25,000 நீங்க 2ஆம் இடம் என்ன எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி பரிசுகள் பார்க்கல வீட்டை போய் தானே பார்க்கணுமா எங்களுக்கு பார்த்து சொல்ல மாட்டீங்களா எவ்வளவு தந்திருக்கிறாங்க மத்திய பகுதியிலே அடுத்த போட்டிகள் ஒன்றை நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு காத்திருக்கிறோம் அந்த வகையிலே விரிச்சு காட்டுங்க 20,000 4 படி விரிச்சு காட்டுங்க
பாருங்க 2ஆம் இடத்தை பெற்ற வீரருக்காக 20,000 ரூபாய்களை ஃப்ரீடம் விளையாட்டு கழகத்தால் கொடுத்துருக்காங்க. முதலாவது இடத்துக்கு 25,000 வாழ்த்துக்கள். சுவாரஸ்யமான போட்டியானது இடம்பெற காத்திருக்கிறது. ஓகே ஒரு டீம் தான் வந்திருக்கோல எல்லா வழக்குமர போட்டிகளும் மாத்திரமண்டி எல்லா நிறைய போட்டிகளை கலந்து கொள்றாரு. கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்று பார்க்கின்ற நேரத்திலே ஏன் அது சாத்தியமில்லாம போனது? உங்களோட மருமக்கள் தானா இந்த இறக்கிங்களா? உங்களோட மருமக்களை எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அவ்வளவு பேர் தானே மொத்தமா? 3 பிரிஞ்சு விளையாட போறீங்களா? ஓகே வெல்லுவீங்க. இதுக்காக புதுவித யுக்தி என்ன வச்சிருக்கீங்களா? யுக்தி என்ன வச்சிருக்கீங்களா? வலிச்சு போட்டு வர்றானா இல்ல வேற என்ன வச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யலாது. சரி, நீங்க இனிஷியல் சொல்லி அதில் பதிவு செய்யுங்க, நாங்கள் உங்களோட வீடியோ எடுக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள். சரி தம்பி, என்னன்னு சொன்னா அவர் ரெடி ஆயிட்டாரு. புதுவித உக்திகள் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட 4 வீரர்கள் ஏற போறாங்க. யாரு வின் பண்றாங்க நாங்க காட்டுறோம் பாருங்க. போட்டியானது மாறும் மற்றும் 7 மாணவருக்கான மாகூதி குச்சியேடு என்ற ஒரு நிலைமை ஒன்று நடந்தது. என்னன்னு சொன்னா இந்த வழுக்கு மரத்தில் ஏறிக்கொண்டிருந்தவரை விழுந்து விட்டார். விழுந்து அவர் வந்து போட்டியில கொஞ்சம் கடினமாக காணப்படுகிறார். உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போகணும். கடும் கஷ்டம். அவர் வந்து வழுக்கு மரத்தில் விழுந்துட்டார். அந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொள்ளல. கஷ்டம். அவர் அடுத்ததாக அவரை தூக்கி கொண்டு சைட்டா வச்சுட்டு அடுத்த போட்டியில சேர்க்க போறாங்க நினைக்கிறேன். தற்பொழுதுதான் ஒரு வீரர் இந்த வழுக்கு மரத்தில் இருந்து விழுந்தவர். நீங்க பார்த்திருப்பீங்க. விழுந்ததை நாங்கள் காட்டல, கீழே கிடந்ததை காட்டியிருப்போம். அதையும் விடாம திரும்பவும் ஏறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இந்த பரிசை தட்டி செல்ல வேண்டும். அடுத்ததாக அவங்களோட வீரத்தையும் காட்ட வேண்டும். சரியா தெரியல. என்ன மாவுதி குட்டி எடுக்கண்டா ஒன்றும் இல்லை இதுக்குள்ள. காசு ஓடணுமா? சில்லற காசு. ஓ குத்தி காசு இல்ல இதுக்குள்ள. இல்ல காசு இல்ல. அதனால எப்படி என்னத்தை குட்டி எடுக்கிறாரு சரியா தெரியல. போட்டியை நம்ம பார்ப்போம். அங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகள் சேர்ந்திருக்குது. அதுக்குள்ள நடனமாடின பிள்ளையும் ஒன்று சேர்ந்திருக்குது. அந்த பிள்ளையோட நம்ம இணைஞ்சு கொள்வோம். இந்த மாவுக்குள்ள ஒரு ஏனத்தில் வந்து காசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். குத்தி காசு உண்டு. அதை ஊதி அந்த காசு எடுக்கணும். அதுதான் இதில் போட்டி. வாயால் ஊதி எடுக்கணும். பாயால் அதெல்லாம் தம்பி ஊதணும். வேற இருந்தாலே ஊதையிலுமா? வேற ஏதாவது ஊதையிலன்னா சொல்லதானே வேணுமே. பார்த்துக்கணும். இந்த மாவுக்குள்ள வந்து குத்தி காசு ஒழிச்சு வைக்காங்க. இப்போ போட்டி என்னன்னு சொன்னா வந்து வாயால ஊதி அந்த காசை வந்து எடுக்கிறார்கள் தான் வெற்றியாளர்களாக கருதப்படுவாங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க மல்லி சுவாரஸ்யமான விளையாட்டு. நாங்கள் ஆரம்ப காலத்திலே இப்படித்தான் மாவை பாருங்க, என்ன கடும் கஷ்டமா தான் கிடக்கும். இப்பொழுது வாயாலை ஊதி எடுத்துக்கொண்டு வர்றார்கள். உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான போட்டி. இன்னும் காலகாலமாக இருந்தால் அந்த மாகாணம் நிறைவேற்க வேண்டும் சொல்லி மலையில் இருந்த ஒரு நிலையம் இருக்கின்றது. ஆனால் அந்த போட்டி இதுவே நிறைவு பெற்று விட்டது என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே மரணபரமாக நாங்கள் ஆரம்பத்தில் கூறிவிட்டோம். இந்த மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த குட்டி இருக்கு பாருங்க. அந்த குட்டி இருக்குது. இந்த குட்டியை அவர் எடுத்தது போக வேண்டியதான் நினைக்கிறேன். குட்டியை காட்டுதாரு முகத்தை கொஞ்சம் காட்டுங்க தம்பி. தற்பொழுது குட்டி என்ற சுவாரஸ்யமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாணவனுடைய முகங்களும் படிந்துள்ளன. ஆனால் அவர் காசை பாருங்க. ஒரே ஒரு மாணவி மாத்திரமே குச்சி எடுத்துக்கொண்டு இங்கே மைதானத்தினுடைய ஆரம்பிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திற்காக சென்றுள்ளார். பாருங்க, அந்த 1, 2, 3 அந்த போட்டிகளுக்கு அவங்க எப்படி வந்தாங்க? முகத்தை காட்டுங்க. எப்படி மோஞ்சமா பவுடர் அடிச்ச வாங்கி அப்படி மொத்தமாக 4 வீரர்கள் வந்தாங்க. 4 குட்டி காசு கொடுத்துருக்காங்க. வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைத்திருப்பது ஓய்வில்லை அதிபர் சாவண்ணா பரமானந்த ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதற்கு அப்பால் இங்கே மைதானத்தினுடைய மத்திய பகுதியிலே ஆண்களுக்கான அலங்கார பானை இருக்கின்ற சுவாரஸ்யமான போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்த்தோம்னு இப்ப அவர் முட்டியை உடைப்பார் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. உடைப்பார் என்று நினைக்கிறேன். உடைத்து விட்டார். அலங்கார பானை
அதாவது அந்த பானை உடைக்கிற இல்லனே இடது பக்க பானை என்ன இடது பக்க பானை தான் உடைக்க வேண்டுமா அதனால அந்த இடது பக்க பானையை உடைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்காரு சவுந்தரராஜன் நதுஷா 143 புள்ளிகளையும் ராஜபோகன் நான் நினைக்கிறேன் ஸ்பீக்கர்க்கா வண்டி வாராரு நினைக்கிறேன் சமீந்திரன் சவுண்ட் உடைப்பாரா 140 ஸ்பீக்கர் உடைச்சு போடுறாரா பரமானந்தம் 139 புள்ளியும் கிருதேஸ்வரன் எதிர்த்திகா 131 பரிசையிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவ பீடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மைதானத்தின் மத்திய பகுதியிலே உடன் ஆரம்பிக்க இருக்கின்ற போட்டியானது ஆண்கள் மற்றும் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு புதிய வழங்குவார்கள். செய்யப்படுவார்கள் என்பதை நாங்கள் அறியப்படுகின்றோம். உடனடியாக இந்த மற்ற இளைஞர் போட்டிக்கு பங்குபெற்றிருக்கிற போட்டியாளர்கள் அங்கே வருகை தந்த போட்டிகளிலே பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எப்பொழுது சமநிலையை பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த தலையணை சமநிலையை வெற்றி வருகின்ற அந்த வீரருக்கான பரிசுகள் அலங்கார பானை உடைக்கின்ற போட்டி நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மைதானத்தின் மேற்கு புறமாக பெண்களுக்கான மட்டை இழைத்தல் போட்டியானது இடம்பெற காத்திருக்கிறது. இந்த போட்டியினை கலை நடுவர்களாக யுவராசா அந்த வகையிலே இந்த மாணவ செல்வங்களை நாங்கள் இந்த வேலைக்கு முன்பாக அழைத்திருக்கின்றோம். பரமக்குருநாதன் டாக்டர் அவர்கள் படிப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையிலே கல்வி பயின்று 9A சித்திகளையும் ஜீவநாயகம் ரோஷாந்த் அவர்கள் படிப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் 9A சித்திகளையும் மகேஸ்வரன் திருவிழாவர்கள் படிப்பு மகா வித்தியாலயம் மீண்டும் அந்த அறிவித்தலை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். பரமகுருநாதன் டான்சர் அவர்களையும் ஜீவநாயகம் ரோஷாந்த் அவர்களையும் மகேஸ்வரன் பிறந்த அவர்களையும் இந்த வேடைக்கு முன்பாக வருகை தருமாறு உங்களை அழைத்திருக்கின்றோம். காப்போது சாதாரண பாடசாலையின் அனுபவம் சாவண்ணா பரமானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மைதான ஒன்றின் ஒன்றாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது முட்டி உடைத்தல் அலங்கார பானை உடைத்தல் அந்த போட்டி போட்டியாளர்கள் அனைத்து பார்வைபுரம் கிராமத்தில் தலைவர் அவர்களே, உறுப்பினர்களே, நடந்து போனீங்க அவரது தான் சரியா இருக்கின்ற உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு ஆக்கள் போக்கல எத்தனை ஸ்டெப் பண்ணேன் ஸ்டெப் சரியா இருந்து சரியான முறையில் உடைச்சிங்க. வாழ்த்துக்கள் தம்பி. இதுல வந்து புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை இப்ப 6 மாசம் போய் இது பரவாயில்ல. இருந்தாலும் இந்த போட்டியில அவர் கலந்து கொள்வாரா? ஆமா அவர் கோபம் வந்தது விசில் அடிக்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கோபம் வந்து அடிச்சார். அடி ஒன்று நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படி அடிச்சாரு. ஆனா அது அடுத்த பக்கம் இப்ப செஞ்சிருக்காங்க, ஏத்திருக்காங்க. அடுத்த பக்கம் ஏத்தி போட்டு இப்ப பார்த்த மாட்டா அடுத்த பக்கம் ஏத்திருக்காங்க. இதுல யார் வின் பண்ணா அவங்க வின்னர். மொத்தமாக 2 சுற்று தான் நினைக்கிறேன். ஆனா பக்கத்துல நிக்கிறாங்க, அதனால எனக்கு சரியா தெரியல. பாப்போம் சரியா தெரியல, ஆனா பாப்போம். சரியா பெல்ட்டுக்குள்ள கைய போட்டுதாரு. ரெடி அவர் ரெடி கையடிச்சாச்சு. ஸ்டார்ட்
ஆனால் கை உயர்த்தக்கூடாது, அதான் போட்டியான இவர் தோத்து தரேன்னு நினைக்கிறேன். என்னடா கை வெளியில் எடுக்கக்கூடாது, அதான் இந்த போட்டிக்கான நிபந்தனை. கை எடுக்கக்கூடாது, ஆனால் வந்து கை எடுத்து செஞ்சுட்டாரு. என்ன இதை வந்து போட்டியை திரும்ப மீண்டும் இந்த போட்டியை செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இது துணியில் நிறைய கனமாக இருக்குது, அதனால் மாவு பட்டு கரம்பில் அடியோட மாவு வரக்கணும், அதுதான் இந்த போட்டி. என்ன நிலக்ஷன் வாங்க, வணக்கம் வாங்க. எப்படி இந்த போட்டியை இப்போ தான் கண்டுகளிக்க வந்திருக்கீங்களா? ஆமாம், சிறப்பாக இருக்கு, அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் இந்த போட்டியில் யார் வெல்லுவான்னு நீங்கள் நினைக்கிங்க? நான் நினைக்கிறேன் சிவப்பு டிஷர்ட் அணிந்தவர் மிகவும் உடல் ஆரோக்கிய பலமாக இருக்கிறார். ஆமாம் ஆமாம், அதையும் சரிதான். ஆனால் இரண்டாவது இருப்பவர் கைக்கு பின்னால் சரியாக கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். பரிச்சயம் மிக்க ஒரு ஆள் மாதிரி தான் தெரிகின்றது பார்க்கறதுக்கு. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கும் இருக்கின்றது. உடற்கட்டமைப்பை பார்க்கும்போது விளங்குகின்றது. ஆமா, மாலையில வந்து வந்திருக்கிறாரு அவர். பட்டிக்காரு சேது பட்டிக்காரு பாருங்க. இப்ப வந்து அவர் அந்த இடத்துல இல்ல போல கிடக்குது. என்ன பிரச்சனை தெரியல. நம்ம எடுக்க இல்லையா, வரலையா? இல்ல அப்படி என்ன நினைக்கிறேன். அடுத்த பக்கம் ஏறிக்கிறாங்க. பாப்போம் இதுல வின் பண்றதுக்கு யார் வின் பண்ணுவாங்க. அவர் வந்து வெளிநாடு வந்து யாருன்னு அவரை கை செயின் பாருங்க. இந்த பெரிய கை செயின் அதிகம் கெட்டப் இல்லாத செட்டப் பண்ற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இல்ல அடிப்பார், சரியான அடி அடிப்பார் நினைக்கிறேன். சரியா செட்டப்ல பாக்குறாரு பாருங்க எப்படி இருக்கிறாண்டு. அடியண்டா இந்த அடிச்சா அவ்வளவு நோவும், இது அவ்வளவு பஞ்சு இல்லை, இல்லை அடிதான். கைவர கூட சிக்குது. ஆனால் விட்டு கொடுக்க மாட்டார். கடும் போட்டி. ஆனால் வந்து இது போட்டி கடும் இந்த ஆக்ரோஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த போட்டி வந்து என்னன்னு சொன்னா இதுல இந்த தலையணை என்றது இல்லை, இது கல்லு இது சரியா தெரியவில்லை. யார் வெற்றியாளர் சரியா தெரியல. என்ன யாரு மாலையில இருந்து வந்தாரு அவரை காட்டுங்க. மாலையில இருந்தா எல்லாம் வந்தாரு. தலை ஐங்கர நிக்கிறாரு. எல்லாரும் விளையாட்டை பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவர்கள் இவரை திருமணமாக போகுது. திருமண வாழ்த்துக்களை இப்ப சொல்லிக் கொள்வோம். தேங்க்யூ. எப்படி உங்களோட யூடியூப் சேனல் அப்படி போகுது? நல்லா போகுது. கொஞ்ச நாள் இன்னும் நான் ரன் பண்ற ஐடியா வந்துருக்கு. கட்டாயமாக நீங்க ரன் பண்ணணும். அடுத்தது இந்த விளையாட்டை நீங்க கலந்து கொள்ற ஐடியா இல்லையா? இல்ல, எங்களுக்கு என் தம்பி 2 பேர் இருக்கிறேன். இது ஒன்று தனு ஒன்று. நம்ம சந்திப்போம் காட்ட நிச்சயமாக. இவர் தலை ரசிகன், தலைவரியர். இவர் எங்களோட அண்ணன் கழகத்திலிருந்து வந்திருக்காரு. அண்ணன் கழகத்திலிருந்து வந்திருக்காரு. அண்ணன் கழகம் நாங்கள் தம்பி கழகம். எப்படி எங்களோட விளையாட்டு போட்டிகள் எப்படி சுவாரஸ்யமா இருக்குதா? இது வந்து மிகவும் சிறப்பாக நடக்கின்றது. நான் இதை உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். இதுபோல இன்னும் பெரும் பல நீங்கள் மிக சிறப்பாக செய்யணும் மட்டும் வாழ்த்துறீங்களே. சிறப்பாக நீங்கள் அதோட சேர்த்து எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். உண்மையிலே நன்றி, மிக்க நன்றி. ஓகே, அடுத்த கட்ட சுற்றுகளை நம்ம வந்து தொடர்ச்சியா பார்ப்போம். இப்போ வந்து போட்டிக்குள்ள போவாங்க. அடுத்த சுற்று இல்ல அது ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன். அந்த உருவத்தை வச்சு கடைசி வரைக்கும் இடப்போடையில நிறையவே இருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த போட்டியில காட்டியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு போட்டியில ஒரு சிறிய வின் பண்ண. இப்போ பார்த்தோம்டா 2 பேர் இவர் வந்து வழுக்கு மரத்துல வந்தவர் நினைக்கிறேன். வழுக்கு மரத்துக்கு ஒரு வழுக்கு மரத்துக்கு தான் அவங்க டீமோட வந்திருந்தவங்க. அப்பயே அவர் பயந்தாரு. என்ன சொன்னா இவர உருவத்தை பார்த்து அவர் பயந்து இவர் பூனமா இருக்கிறார். அப்படி அந்த இப்ப இல்ல அதாவது தொடர்ச்சியா நம்ம வந்து வீடியோல பார்ப்போம். அவர் எல்லாம் ரெடி ஆயிட்டாரு. இவர் தானே ஏதோ என்னவோ போட்டிக்கு வந்த மாதிரி தெரியல. இவர் பரவாயில்ல, போட்டியில கலந்து கொள்றது ஒரு திறன் தானே. அது கலந்து கொண்டு அதான் ஆரம்பத்தில் ஏற முதலே வந்து ஏற்கனவே சொல்லித்தான். ஏற்கனவே ஏற முதலே சொல்லித்தான் அவர் ஏறினவர். அது விழுந்தாச்சு. அவ்வளோதான். ஓகே விழுந்தாச்சு. அடுத்ததாக
அடிக்கிறாரு ஆகோரம் அடிக்கிறாடான்னு அவர் அப்பவே சொல்றாரு போட்டாரு சொல்றாரு கடுமையா அடிக்காதா எனக்கு நோவுகிறான்றாரு ஏன்னு சொன்னாலும் அந்த தலையாணியிலையும் வந்து அந்த மாவுக்கு பதில் கல்லு கட்டி அப்படித்தான் இருக்கு அடியோட அப்படி நோவு நினைக்கிறேன் அப்படித்தான் அந்த வேகம் அப்படித்தான் இருக்கு அடிக்கிற வேகம் அவ்வளவு வேகமா இருக்கு அவர் வந்து என்ன சொன்ன என்ன எப்படின்னு சொன்னா அவர் விளக்கிட்டதான் அவர் அடிக்கவுங்கிறது போட்டி முடிஞ்சு இதுல வந்து கடைசி ஃபைனல் அது வெற்றி பெற்று மாணவர்களும் அடுத்த ஷூட் ரெடி ஆயிட்டோம்ல என்ன என்ன இடம் மாத்தியாச்சா இடம் மாத்தல கையெடுக்க கூடாது இந்த போட்டியில கையெடுக்க கூடாது பின்னுக்கு வச்சா பின்னுக்கு நிக்கணும் அதனால இப்ப திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு மாத்திர போறாங்க நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் அதான் முதலாவது ஷூட்ல யாரு வென்னு தெரியல அந்த மனுஷனை போட்டு திரும்ப ஏத்தி விடுறாங்க அதான் அவர் ஏறுற விதத்தை பாருங்க ஒரே பாய்ச்சல அப்படி கடவுளே திருமணம் முடிச்சு கூட இந்த 6 மாச இதுலயே கம்பீரமா இருக்காரு உண்மைதான் அவரை ஒவ்வொரு அடிகளும் அப்படி விழுகிற அடிகளும் ஓங்கி அடிக்கிற அடி வாங்குறாரு அந்த நம்ம படத்துல எல்லாம் பாப்போம் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அடி வாங்குவாங்க அடி வாங்கி வெட்கம் வந்த ஒரு அடி வாங்க அதே மாதிரி தான் வாங்கி போட்டு அடுத்த அடிச்சாருன்னா அடிதான் ஓகே ஓகே ஆமா ஆமா அவ்வளோ அடி வேண்டியும் ஆனா அப்படி வசாம இருக்கா பாத்தீங்களா ஓகே ஓகே அவரே ஒத்துக்கொண்டுட்டார் பாத்தீங்க எப்படி அடி வாங்குறாரு வாங்கி போட்டு அவ்வளவு உண்மை மாதிரி அடிச்சாரு ஒரு அடி தானே அந்த அடின்ற வேகத்துக்கும் அவர் அப்படி ஒரு டம் பிடிச்சு தம்மா இருக்கிறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரோட மீன் பண்ணா இவர் தான் போட்டியாளர் மீன் பண்ணுவாங்க ஆமா ஆமா அவங்க இருவரும் வந்து அண்ணன் தம்பிகள் தானாம் அதான் வந்து விது தனு அப்படிதான் தனு ஆமா 2 பேரும் ஃபைனல்ல வந்து ஃபைனல் ஆமா வேற அளவு ரைட் ரைட் ஏற்கனவே விடுதியோட விளையாடினவர் வெற்றி பெற்றவர் வேறு தான் வின் பண்ணல அதான் ஓகே இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வெற்றி பரிசுகள் பணப்பரிசுகளா இல்ல வெற்றி பொருட்கள் அது சரியா தெரியல சரி அத நம்ம சொல்ல தேவையில்லை நம்ம இதுக்குள்ள போட்டிக்குள்ள கூறுவோம் போயிடுவாதான் ஆமா அடி வாங்கி வாங்கி ஒரு தலையெல்லாம் வலிக்கும் மசாஜ் ஒன்று போட வரும் அது பிரேஜி அதான் அந்த கண்ணங்களே சிவந்து போய் ஆப்பிள் பழம் போன்ற கண்ணங்களை சிவந்து போய் அதான் ஐயோ இந்த தடவை தோத்து விட்டார் பாப்போம் மிக்க பலமாகவே ஒரு பலமான வீரர் முதலாவது சுற்றுல தோற்ற பெரிய அதான் உண்மை ஏன்னு சொன்ன அந்த புகழ்ச்சி அவ்வளவு அடி வேண்டினவர் அவ்வளவு அடி வேண்டி ஒரு ஸ்ட்ராங் அப்படி இருக்கு அதாங்க சரி இரண்டாம் சுட்டும் இதுதான் பாப்போம் இல்ல இதுதான் இறுதி ஃபைனல் ரெடியா இது போட்டு வெயிட் பண்ண சொல்றேன் சரியா தள்ளி இருந்த அப்பதேக்குள்ளே அதாவது அவர் வந்து பாக்குற அவரே இந்த அளவெல்லாம் பார்த்து எட்டி அதுக்குரிய மாதிரி கிட்டாது அவர் அதனால அவர் மூவ் ஆகிறாரோ நமக்கு எட்டாதோண்டு ஆருங்க நல்லா ஆடி பண்றார் அதான் பிரச்சனை எல்லா இடத்துலயும் அடி வேண்டே இல்லாது ஆரம்பமே நம்ம அடிக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு அதுல அப்படி செய்யணும் அதான் மெயின் இதே வந்துட்டு அதுதான் அடி வாங்குற அடிக்கும் போதே நழுவுனால் இவங்களுக்கு வந்து அடிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்லிப் வந்து ஏற்படும் அடிக்கிறது போயிரும் அந்த அதோட
அந்த அந்த தலையணை மூட்டியோட அவங்க கொஞ்சம் உசும்புவாங்க. அதான் அதான் அதை எல்லாம் ஒரு எதிர்வு கூறல் தானே பார்க்கும்போது விளங்குது. தானும் வெற்றி பெறுவாரா அல்லது அந்த அண்ணோட பேர் தெரியுதுல்ல? பேர் தெரியாது. முதலாவது அடியை அடித்து விட்டார். நீங்க அவர் வந்து அவ்வளவு அடி வேண்டாலும் பாத்தீங்களா? அதுக்கு ஆனா தனவுண்ட அடியின் வேகம் அவ்வளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அடி வேண்ட அண்ணா இப்பதான் தானுங்க அவர்கள் வெரி குட். அவரை வாழ்த்துல கட்டாயம் சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியா என்ன சொல்ற? உண்மையிலே தானோ நீங்க போட்டியில கலந்து கொள்ற போல நாங்களும் உள்ள வந்துட்டோம் போட்டிக்குள்ள. உங்களோட சுவாரஸ்யமா வந்துட்டோம். நீங்க மட்டும் போட்டியில கலந்து கொண்டமா இல்ல, நாங்களும் உள்ள வந்துட்டோம் அந்த அளவுக்கு. அப்படி ஆமா ஆமா அதான் அதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நடன நிகழ்வு வகை இடம்பெற காத்துகின்றது. மைதானத்தினுடைய முன்புறமாக இங்கே நடன நிகழ்வு கொண்டு இடம்பெற காத்துகின்றது. அந்த நிகழ்வுக்கு நாங்கள் உங்களை இங்கே அழைத்து செல்கின்றோம். வயது வந்த பெண்களுக்கான ஒரு போட்டி. என்னன்னு சொன்னால் மட்டை இழைத்தல் இடைவெளிகள் குறைய இருக்கணுமாம். கூட இடைவெளி வச்சு இழைக்கிறார்கள் போட்டியிலேருந்து நீக்கப்படுவாங்க. தொங்கலில் இழைக்கிற அம்மா போட்டியிலேருந்து நீக்கப்படுவாங்க தெரியல. ஏனெண்டா இழைச்சி முடிய அவ சில நேரம் அதை சரி பண்ணுறதுக்குரிய முயற்சி பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அம்மாவும் இணைச்சி கொண்டிருக்கிறாவும் சரியான வேகத்தில் இழைச்சி கொண்டிருக்கிறாவும். அப்படியே போய் பார்த்தா இங்கே ஃபுல்லா இழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வீரர் மற்றும் அனுசரணையாளர் நிசாந்தன் அவருடைய புதுகை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு அதோடு எங்களுக்கு அந்த வரவேற்பு நடனம் இவங்க மிகவும் அழகாக நேர்த்தியாக இழைத்து கொண்டு வாராவும். இவங்க சில நேரம் வின் பண்ணுறதுக்கு கூடிய அளவு வாய்ப்புகள் இருக்கு. யாரு வின் பண்றான்னு நாங்க கடைசியில உங்களுக்கு ஆட் பண்றோம். பாப்போம். அப்படி தொங்கல்ல இருக்கும் வீராங்கனைகளையும் காட்டிட்டு வாங்க. இது வந்து மட்டை இழைக்கும் வீராங்கனைகள். மட்டை இழைக்கும் போட்டிகள் அழைத்திருக்கின்றோம். இப்போ பார்த்தோம்னா அந்த மட்டைகளை அவங்க உங்களுக்கு மைக் நீங்க தரல, அதனால உங்களுக்கு வழங்க மத்திய பகுதியிலே கட்டாயமாக. இப்போ பார்த்தோம்னா நாங்க இதுக்குள்ள இப்போ மட்டை இழைச்சிட்டு கொண்டு போட்டிருக்கிறாங்க. இதுல மிக இடைவெளிகள் இருக்கக்கூடாதாம். இடைவெளிகள் குறைஞ்ச மட்டைகள் தான் இதுல எடுபடும். இப்போ 3 வீராங்கனைகள் கொண்டு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாலேயும் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல சரியாகவும் நேர்த்தியாகவும் இழைத்திருக்கிற மட்டைகள் தான் இதுல போட்டியாளர் தெரிவு செய்யப்படுவாங்க. பாப்போம் நம்ம யார் வின் பண்றான்னு பாப்போம். சமநிலை போட்டி நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கிறது. ஓகே, இது நடுவரின் தீர்ப்பே இறுதியும் உறுதியுமாக கூறுவாங்க. நீங்களே உங்களோட இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த மட்டை வடிவாரிக்கு இதை நேர்த்தியாக இழைச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்ப்போம் யாரு இந்த மட்டையிலிருந்து யாரு தெரிவு செய்கிறாங்க. அந்த வகையில் இந்த வரவேற்பு நடனத்தை எங்களுக்கு ஒழுங்கமைத்து தந்து அந்த தலைமையிலான நாடகங்களுக்கு அப்படியே நம்ம வீராங்கனையில முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. வீராங்கனையில முகத்தை கொஞ்சம் காட்டிவாங்களா? அதாவது இந்த போட்டியில இன்னும் 2 வீராங்கனைகள் மட்டை வரவில்லை. அந்த மட்டை வந்ததுக்கு பிறகுதான் இப்போ என்னன்னா அந்த நீங்க குறிப்பிட்ட டைம் கொடுக்காம இப்போ கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு கேள்வி உண்டு. யார் இந்த மட்டைக்கு நீங்களா? இப்ப பார்த்தோம்டா இந்த மட்டைகளை வராங்க. நேரம் லேட் ஆகி வந்தாலும் அவங்களை எப்படி நீங்க தெரிவு செய்வீங்க?
அழைத்து செல்ல காத்திருக்கிறது. அதானே இப்ப நேரம் சென்று இளைஞரை அழகா கொண்டு வரலாம். பரிசையிலே 5 ஆனா இப்ப வந்து நீங்க இப்ப இதுக்கு பிறகு தெரிவு செஞ்சா எப்படி அது அதுதானே அப்படி செய்ய இயலாது. அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். ஏன்னா அவங்க வந்து நேரம் வந்து எடுத்து கொண்டதால அந்த போட்டியில வந்து இவங்க இந்த அம்மா தான் வெற்றி பெறாங்க. கோமதேவி அவர்கள் ஓகே இந்த அம்மாவுக்கு தான் வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க நடுவர்கள். விளையாட்டு 6ஆம் 7ஆம் தரத்துக்கான செங்கல் சமநிலை இப்ப இடம்பெற போகுது. இந்த செங்கல் சமநிலையில எப்படி இந்த போட்டியில கலந்து கொண்டு எப்படி வின் பண்றேன் சரியா பாப்போம். இன்னும் போட்டி ஆரம்பிக்கல வாங்க அப்படி போவோம். நடுவர்களால இங்க தீர்ப்பாளர்களால சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்னென்ன போட்டி எப்படி நடைபெறும் என்று. நம்ம அப்படியே போவோம். 6ஆம் 7ஆம் தரத்துக்கான செங்கல் சமநிலை தான் இந்த போட்டியில பேரு பாபம். ஆண் பெண் இருபாலருக்குமான இந்த போட்டி பாருங்க. செங்கல் சமநிலை கவனம் பாருங்க. ஓகே நீங்க படிக்கீங்க எப்படி என்ன இந்த போட்டியில நிபந்தனை என்னவா கையில அப்படி வச்சிட்டு கொண்டு வரணும். அம்பளந்து அவுட்டா எங்க கொண்டு வரணும் அங்க போகாத வீட்டுக்கு வாங்க. பாத்தோம்னா இங்க வந்து கையில போணும். கையில போவீங்களா? நான் பாப்பா இப்பவே வச்சிட்டு ட்ரை பண்ணாதீங்க. உடம்புல போற ட்ரை பண்ணுங்க சரியா? இப்ப இந்த போட்டியில ஏற்கனவே நடத்தினவங்க ஓடி வந்து கல்ல போட்டுட்டாங்க. அதனால திரும்ப அந்த போட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது செங்கல் சமநிலை என்னக்குள்ள கையை நீட்டிக்கொண்டு செங்கல்ல நீட்டிக்கொண்டு அழகா வந்து நடுவர்மார்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். நடந்து கொண்டு வரணும். இது வந்து கொண்டு தள்ளி அப்படியே ஓடி வந்தவங்க கீழே போட்டுதாங்க. அதனால திரும்ப அந்த போட்டியை நடத்துறாங்க. இதுல யாரு வெற்றி பெறான்னு நாம இப்ப தொடர்ச்சியா பாப்போம். கழக உறுப்பினர்களை கூறுக அன்பான வேண்டுகோள். இந்த போட்டிகள் தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகள் தான் வின் பண்ணிக்கிறாங்க. ஓடி வந்தா நடந்து வந்ததாம். இந்த போட்டி எல்லாம் கடும் சின்ன பிள்ளைகள் என்றதால கடும் கஷ்டம். உரையான பழமொழிகள் அதற்காக உவமைகளாக நம்ம கூறலாம். ஆனால் இந்த டைம்ல எனக்கு வருது நிச்சயமாக பார்க்கலாம். கழக உறுப்பினர்கள் சற்று அகன்று சென்று அந்த போட்டியை நடத்துமாறு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஆரம்பிக்கிற போட்டியானது திருமணமான பெண்களுக்கும் திருமணமாகாத இளம் ஜீவர்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியானது உடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. இங்கே இடது பக்கம் கரங்களுக்கு இடதுபுறமாக சிறியவர்கள் போல் இருக்கின்றார்கள். ஆனால் கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது என்று சொல்வார்கள் மூத்தவர்கள். பார்க்கலாம் இந்த போட்டியிலே எந்த பெண்கள் வெற்றி வாகை சூட போகின்றார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் சைட்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு குழந்தைகள் மாதிரியே ஆட்கள் வந்திருக்காங்க. இப்ப அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற எல்லாருமே பல்கா இருக்காங்க. எல்லாரும் சின்னாக்களா இருக்காங்க. இது வந்து ஒரு சமமான போட்டியா தெரியும். அந்த பக்கம் நின்றால்தான் வெற்றி வாங்கி சூடலாம். பார்க்கலாம் இடது பக்கம் திருமணமான பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கான கையெழுத்து போட்டியானது தற்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. இதோ அங்கே பார்த்தால் திருமணமானவர்கள் ஒரே இழுத்து விட்டார்கள். கோடு கொண்டு வரையப்பட்டிருக்கிறது. அந்த கோடியுடைய மத்திய பகுதியில் தான்
மீண்டும் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதோட இந்த போட்டியில வந்து யார் வெற்றி பெறாங்களோ இந்த போட்டியில வந்து யார் வெற்றி பெறாங்களோ அவர்களே வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நம்ம போட்டியோட நினைஞ்சுள்ளோம். இந்த டீம் இல்லை தனேஷ், இந்த போட்டி கொஞ்சம் மந்தகதியிலே போய்கொண்டிருக்கிறது. வலதுபுறமா இடதுபுறமா என்ற போட்டியிலே வெற்றி பெற யாருன்னு பார்க்கலாம். இதோ ஆரம்பிக்கப்படுகிறது போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீரர்கள் தற்பொழுது அங்கே வழுக்கு மரத்திலே இருபது 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஊசி நூல் கோர்க்கிறதுக்கு வீராங்கனைகளை நாங்கள் வர சொல்லியிருந்தோம். நிச்சயமாக தனேஷ், 40 வயதுக்கு மேற்பட்ட வீராங்கனைகள் கண்ணாடிகளை பயன்படுத்த தேவையில்லை. இல்ல, நான் நினைக்கிறேன் சிலவங்க கண்ணாடியை வீட்டை வெட்டிட்டு வந்திருப்பாங்க. இல்லை கொண்டு வந்திருப்பார்கள் பார்க்கலாம். அங்கே இழுத்து கொண்டு அந்த நீங்க சொன்ன நல்லா இருக்கு. அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. அதே போல இங்கே வெற்றி வாகை சொல்லியிருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும். அதே போலதான் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த இளம் யுவதிகள். பார்க்கலாம், பாருங்கள், ஒவ்வொருடைய நிறையும் 30 கிலோகிராம். அந்த நிறையை கொண்ட வீராங்கனை தற்போது போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள். நம்ம நடுவர்கள்ட்ட கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஒரு ஆளை வைத்து நாங்கள் இடையே போடலாம் தனேஷ். நாங்கள் அதுக்குரிய ஒரு அழகான ஒரு பழமொழியை கூற மாட்டேன். ஆனால் அது இந்த சரியாக இல்லை. நாங்க சொன்ன போல 3வது சுற்றுக்கு வந்து ரெடியா கொண்டிருக்காங்க. எந்த டீம் வந்து ஜெயிக்குது? அவர்களே ஜெயித்து விட்டார்கள். அதாவது ஆரம்பகட்டத்தில் இருந்து அந்த போட்டியில வந்து வின் பண்ணி கொண்டிருந்தாங்க. இறுதி சுற்றிலே வின் பண்ணி இந்த போட்டிக்கான பரிசுகளை வந்து பெற்று செல்றாங்க. ஓகே, நம்ம இன்னொரு போட்டியில சந்திப்போம். அங்கே பார்த்தால் அந்த வழுக்கு மரத்தில் ஏறி சரையை கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அணி மாத்திரம் தான் அங்கே கலந்து கொண்டிருக்க நினைக்கிறேன். 4 வீரர்களை நாம வச்சுதான் நாம இன்னொரு வீரர் அங்க சேர்த்து கொடுக்கணும். தெரியல வேலுங்க 5 வீரர்கள் ஆகணும். 2 குழுக்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருந்தார்கள் தனேஷ். தற்பொழுது 2வது குழு தான் தற்பொழுது அங்கே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலே 3 வர்ணங்களால் அங்கே நிறந்திட்டப்பட்ட அங்கே வர்ண கொடியானது பறந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், அந்த வர்ண கொடியை தட்டி செல்கிற அணியிற்கு பொறுமதிக்க பரிசுகள் இங்கே எங்களுக்கு வேலைக்கு முன்பாக இல்லை இல்லை, நாங்கள் முதலில் அந்த சாக்கோட்டத்தை நடத்திய பின்னர் தான் ஆடவருக்கான கைநுதல் போட்டியை நாங்கள் நடத்த வேண்டும். அப்பொழுது அங்கே போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே அங்கே விழுந்து விட்டு திரும்பவும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நூல் கோர்க்கின்ற போட்டியானது உடன் ஆரம்பிக்கின்றது. அந்த இடத்துக்கு நாங்கள் பெண்களுக்கான அதாவது இணைந்த ஜோடிகளுக்கான ஒரு சுவாரஸ்யமான போட்டி வந்திருக்கின்ற கணேஷ். ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நூல் நூல்கின்ற போட்டி. சரியான பார்வை சரியாக இதோ 2-3 வீரர்கள் குழுவாக ஜோடியாக காணப்படுகிறது என்று பார்த்தால்
இவங்க தான் முதல் அந்த நூல் இருக்கிற போட்டியில் வந்து முதலாக எடுத்தவங்க பிரிந்து வெற்றி கொண்டாங்க. முதலாவது சிவப்பு சட்ட புள்ள கயிறுத்தல் போட்டியானது ஆரம்பிக்கிறது. மறுமுனையிலே அங்கே ஆடவருக்கான வழுக்கு மரமாடுகள் நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக ஒரு கேலி பகுதிகளை நாங்கள் வழங்கினால் அந்த பரிசை வழங்கலாம். திருமணமாக ஆண்களை வீட்டு எடுத்து விட்டார்கள். சிறியவர்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியிலே ஆரம்பிக்க இருக்கிறது. இங்கே பெண் வீராங்கனைகளும் ஆண் வீரர்களும் இங்கே பங்கேற்கிறார்கள். போட்டிகள் உடன் ஆரம்பிக்க இருக்கிறது. இன்னும் நீங்கள் ஆவலோடு பாத்தீங்கன்னா முட்டை வந்து அங்கிருந்து வந்து மெல்ல மெல்லவா வந்து இந்த முட்டையை எடுத்துட்டு போறவங்களுக்கு தான் இந்த முட்டை மாத்திரக்கான வாய்ப்பு கிடைக்கும். போறாங்கன்னு சொல்லி சுனாமி எப்படி வருது பாத்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கொண்டு ஓடி வருது பாத்தீங்கன்னா முகத்திலே எனக்கு தெரியாது இப்படி நீங்க பெண்களை கூறக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தை வந்து கொஞ்சம் கூட்டிருக்காங்க. ஏன்டா ஏற்கனவே இருந்ததுல முட்டையை வந்து மாறி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆண்கள்கிட்ட முட்டையை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்கிறாங்க. இப்போ இன்னும் தூரம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அடுத்த நடத்துறதுக்காக பார்ப்போம். போட்டி 1, 2, 3 ஆரம்பம். ஊசி நூல் டோர்னலிலே பங்கு பற்றி வெற்றி பெற்ற பாலசுப்ரமணியம் மோனிகா அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக பார்வையாளருக்கு ஒரு பரிசு வழங்கலாம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். நிச்சயமாக நான் அந்த மைதானத்தின் ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துக்கு நான் செல்கின்றேன். அந்த மூட்டை எடுத்து நீங்கள் மீண்டும் மாற்ற முடியாது. இது ஓகே, அந்த ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக ஆரம்பிக்கிறோம். நான் நினைக்கிறேன் இது அந்த மூட்டை வந்து பொங்கலுக்கு செஞ்சுட்டு வருகிறாங்க. ஓகே, மிகவும் சுவாரஸ்யமான ஒரு போட்டி ஒன்று நடைபெற காத்து கொண்டிருக்கு. அதாவது வந்து பால்பந்தன் சொல்லி ஒரு மிகவும் சுவாரஸ்யமான இது போட்டி ஒன்று. அந்த காயினால அவங்க ஒரு வெள்ளரிக்காய் கட்டியிருக்காங்க. அந்த காயினால அந்த தேசிக்காயை வந்து குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கொண்டு சேர்க்கிறது தான் அந்த விளையாட்டின் வந்து அந்த விளையாட்டில் வந்து தீர்மானமே அதான். அதை வந்து அந்த எல்லையை கொண்டு முதலாவது கொண்டு சேர்க்கிறவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அவருக்குரிய பரிசுகளும் வந்து பெருமதி மிக்க பரிசுகளும் வழங்கப்படும். ஓகே, நம்ம ரொம்ப பேச விரும்பல. விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காணொலியில காட்டுறோம். ஓகே, சோனா பிரதீபன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். தம்பி விளையாடுறாங்களா கொஞ்சம் பின்னுக்கு நில்லுங்க. யார் என்ன விளையாடுறாங்க
நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆளுநருக்கான வால்பந்து போட்டியானது சுவாரஸ்யமான போட்டி இதோ ஆரம்பிக்கப்படுகிறது. இதோ நீங்கள் ஆரம்பித்தால் இந்த போட்டி சுவாரஸ்யமாக செல்லும். அப்படித்தானே? அப்படி இல்லை, நான் ஆரம்பிக்கலாமா? அவ்வளவு சொல்றேன், நீங்க ஆரம்பிக்க. நிச்சயமாக. ஆம், அந்த போட்டியை ஆரம்பிக்கலாமாக்கிடுவோம். எங்கே இருவா சத்தம் இந்த ஒன்றாக்கி சென்று அப்படித்தான் மாறி மாறி செல்வது என்னுடைய குரலுக்கு வரவே இல்லை. ஆரம்பிக்கப்படுகின்றது. நான் 3 இலக்கங்களை கூறியவுடன் ஆரம்பமாக கூறியவுடன் நீங்கள் இந்த இடத்திலிருந்து அந்த எலுமிச்சை பழத்தை தட்டி செல்ல வேண்டும். இதோ ஆரம்பிக்க இருக்கின்றது போட்டியானது. 1 2 3 ஆரம்பம். போட்டியாளர்கள் அப்படியே இருக்கின்றார்கள், நடந்து செல்லவில்லை. காரணம் என்னவெனில் இடுப்பில் கட்டிய அந்த காய் கீழே விழுந்து விட்டது. அதாவது பாத்தீங்கன்னா கையாலே அடிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பாப்போம், அங்கால ஒரு நபர் வந்து நல்லா அடிச்சு கொண்டிருக்காரு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அவர் வந்து சிறப்பா கொண்டு போய் கொண்டிருக்காரு. பாப்போம் யார் இந்த போட்டியில வந்து பாப்போம். ஆமா இங்க பாருங்க, இவரும் வந்து நல்லா அடிச்சுட்டு வந்து 2 வீரர்களுக்கு தட்டி செல்கிறார்கள். பார்க்கலாம், சுவாரஸ்யமான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த வால்பந்து போட்டியிலே வெற்றியாளர். அதாவது பாப்போம் யார் இப்ப வெற்றியாளர். தம்பி வெளியே அங்க அவரு அங்க இருந்து தட்டி வரணும், அங்க தட்டி வரணும், இங்க தட்டி வரணும், இங்க தட்டி வரணும், அங்க மல்லை இந்த வீரரு அழகா. ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பா வந்து செயல்பட்டிருக்காரு. இதோட 2வது போட்டியில வந்து வின் பண்ணிருக்காரு. முட்டை மாற்றுகளிலும் வந்து வின் பண்ண இந்த போட்டியை தான். என்ன மாதிரி இருந்துச்சு? நல்ல எப்படி இருந்துச்சு? சட்டப்படி மாத்திர விளையாடு